ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி என்னோடய கார்டனில் ரோஜா பூக்கள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்குறது பிங்க் பட்டன் ரோஸ் தான். குட்டி குட்டியாக பூக்கள் வைக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நாட்டு வகை கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாக வளர்க்கக்கூடிய ரோஜா பிளான்னா இந்த பிளான் தான். முட்களே இருக்காது இந்த பிளானில், அதுதான் ஒரு ப்ளஸ். ரொம்ப நிறைய பூக்கள் பூத்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்றைக்கி பறிக்கிற மாதிரி ஒரு 4 பூக்கள் இருக்குது. 4 பூக்கள் இன்றைக்கி பறிச்சிக்கலாம். இந்த பூவை பறித்த அப்புறமா அடுத்த உடனே கிளை போட்டு அடுத்த உடனே மொட்டுக்கள் வச்சிரும். அந்த மாதிரி தான் தினமும் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். அப்புறம் பார்க்குறது பாரடைஸ் ரோஸ் தான். அழகாக பூக்கக்கூடியது, டபுள் ஷேடில் மாறிடும். இன்றைக்கி தான் இது விரிஞ்சிருக்கு. இது நல்லா விரியறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா தான் இது வந்து நல்ல ஒரு டபுள் ஷேடில் மாறும். ஆனால் இன்றைக்கி இது பறிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அழகாக இருக்குது. வெயிட் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பார்க்குறது ரெட் வெல்வெட் ரோஸ் தான். இந்த பிளான்ட்டை வாங்கி வச்சதுக்கு காரணமே நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது லாஸ்ட்டாக வாங்கின பிளான்ட் தான். அழகாக பூ பூத்துகிட்டே இருக்குது. எங்கே கிளைகள் போகுதோ அங்கங்கே எல்லா இடத்துலையும் மொட்டுக்கள் வச்சு பூ பூத்துட்டு தான் இருக்குது. இந்த ரெட்டை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ ஒரு ரெட்டு, ஒரு வெல்வெட் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழகாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். பார்த்தீங்களா? ரொம்ப பெரிய பூவும் இல்லாமல் ரொம்ப குட்டி பூவாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். எல்லா பூவும் என்னை பறிச்சிக்கலாம். ஒரு 6-7 பூ பக்கத்தில் என்னை பறிக்கிற மாதிரி இருக்குது. எல்லா பூக்களும் என்னை பறிச்சிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு? எல்லா பூக்களும் என்னை பறிச்சிக்கலாம். அப்புறம் பார்க்குறது ஒயிட் பன்னீர் ரோஜா. அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் ஒரு 2 டேஸ் தான், உடனே கொட்டி போயிடும். இந்த பூ பறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூ வந்து உடனே கொட்டி போயிடும். இது வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா 2 நாள் ஆயிடுச்சு இது விரிஞ்சு. அப்புறம் எல்லா கிளைகளையும் மட்டும் வச்சுருக்கு. வெளி பக்கமாக கூட ஒரு பூ பூத்துருக்கு. அதை நான் பறிக்க முடியாது, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதை விட்டுலான்னு நினச்சிருக்கேன். அப்புறமா ரெட் ரோஸில் கூட எனக்கு ஒரு பூ பூத்துருக்கு. அவலாஞ்சி ரோஸில் கூட ஒரு பூ பூத்துருக்கு. கொஞ்சம் எட்டி போய் பறிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். பக்கத்தில் போய் நான் வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த ரெட் ரோஸ். இதுவும் அப்படி தான். ஆனால் இது வந்து நேம் தெரியாது. ஆனால் ஒரு 2 டேஸ் தான், கொட்டி போயிடும். இது அழகாக பூத்துருக்கு. இது 2 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி கொட்டிடுச்சு, பாதி தான் கொட்டிடுச்சு. இது வேஸ்ட்டு தான். அந்த ஒரு பூ நல்லா இருக்குது, பறிச்சிக்கலாம். அப்புறமா அவலாஞ்சி ரோஸ், பிங்க் அவலாஞ்சி ரோஸ் தான். இது இன்றைக்கி தான் லைட்டாக விரிஞ்சிருக்கு. இன்னும் உள்ளாடி இதழ்கள் அடுக்கடுக்காக இருக்குது. இது வந்து பொறுமையாக தான் விரியும். இன்றைக்கி பறிக்கிற மாதிரி இல்லை, இதை வெயிட் பண்ணி பறிச்சிக்கலாம். ஆனால் இந்த அவலாஞ்சி ரோஸில் இன்னும் எல்லா கிளைகளையும் மொட்டு பார்த்தீங்களா, அங்கே எல்லா தெரியிற எல்லா மொட்டுமே இந்த அவலாஞ்சி ரோஸில் தான். அழகாக பூ பூக்கக்கூடியது. நிறைய பூ பூத்துட்டே தான் இருக்குது. இப்போது நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நிறைய பூக்கள் தான். எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கல. எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் அந்த ரெட் ரோஸோட அழகாக ரசிக்கவே முடியாது. அதனால தான் இந்த பூக்களை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெட் ரோஸ் எடுத்துருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ரெட் ரோஸ் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். இன்றைக்கான பூக்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.